இன்றைக்கி நம்ம எக் நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வச்சுருக்கேன். நான் இங்கே கொஞ்சம் கோஸ் வெட்டி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் ஒரு 3 வெட்டி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில், கொஞ்சம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், பூண்டு 2 பல் வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது எக் நூடுல்ஸ்லேயே அந்த பவுடர் கொடுப்பாங்க நம்மளுக்கு பாக்கெட்டில், அது எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 எக்கு உடச்சி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது நடுவில் நம்ம நூடுல்ஸை நான் வேக வச்சு இறக்கியிருக்கேன், தண்ணிலாம் எடுத்துட்டேன், நல்லா உதிரியாக இருக்குது. அப்படியே இருக்கட்டும். இது எக் நூடுல்ஸ் சொல்லணும்ல, அது கூட நம்ம சிக்கனும் போட்டுக்கலாம். இப்போ நான் சிக்கனை பொரிக்க போகிறேன். அதுக்கு மசாலா தடவி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து 2 நம்ம பொரிச்சிக்கலாம். வெங்காயமும் கோஸும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட இந்த முட்டை வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையை ஊற்றிக்கலாம். இதுவும் நம்ம 2 பரட்டலாம். சிக்கனே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நூடுல்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நூடுல்ஸை நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது கூட ஒரு பரட்டிட்டு இது கூட அந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது 2 பாக்கெட் நூடுல்ஸு, 2 மசாலா பாக்கெட்டோட பவுட்ரு இது சேர்த்துக்கலாம். கூட சோயா சாஸு ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடையிலலாம் பெரிய கடாய் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால பிள்ளைங்களுக்கு நம்ம எப்பவுமே பிரியாணிலாம் செய்வோம்ல சட்டியில், அது மாதிரி செய்யலாம். கூட வீட்டு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ சிக்கனை பொரித்து வச்சுருக்கோம், இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது அவ்வளோதான். இதுவும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு வச்சுட்டு நம்ம எடுக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃபில் இல்லை, ஆனில் தான் இருக்குது. செமையாக இருக்குது. எக் நூடுல்ஸ் சிக்கன் இருக்குது, இதில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியெல்லாம் போனால் பிள்ளைங்க எக் நூடுல்ஸ் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கன் போட்டது வீட்லேயே செஞ்சோம்னா நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். சிக்கன் எக் நூடுல்ஸ் ரெடி.